தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கம். அ ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது, கடவுள் உண்மையாவே என் கூட இருக்காரான்னு யோசிச்சிருக்கீங்களா? நம்ம கோவிலுக்கு போவோம், நெறைய வேண்டிப்போம், கண்ணீர் விட்டு பிரார்த்தனை பண்ணுவோம். ஆனா சில நேரம், நான் வேண்டுறது கடவுளுக்கு கேட்குதான்னு கூட உங்களுக்கு தோணும். ஆனா, பல ஆன்மீக பெரியவர்கள் ஒரு விஷயம் சொல்றாங்க. அது என்னன்னா, கடவுள் நேரடியா வந்து நம்மகிட்ட பேச மாட்டாரு. ஆனா சில அறிகுறிகள் மூலமா அவர் கூட இருக்காருன்னு உணர வைப்பாரு. அப்படி கடவுள் உங்க பக்கம் இருக்கிறதுக்கான 7 அறிகுறிகள் என்னன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். முதல் அறிகுறி, எல்லாரும் கைவிட்ட மாதிரி தோணும். அந்த மாரி நேரத்தில கூட எங்கிருந்தோ ஒரு உதவி உங்களுக்கு தானாவே கிடைக்கும். ஒரு எதிர்பாராத மனிதரோ அல்லது ஒரு நல்ல வாய்ப்பு திடீர்னு உங்களுக்கு கிடைக்கும். அந்த நேரத்தில பல பேரு இது கடவுள் அனுப்புன உதவின்னு சொல்லுவாங்க. 2வது அறிகுறி, நீங்க தவறான பாதையில போறப்ப ஏதாவது ஒரு தடையோ அல்லது தாமதமோ வரும். அந்த நேரத்தில கோபம் வரும். "ஏன் இப்படி நடந்துச்சு?" அப்படின்னு நீங்க நெனைப்பீங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா, நல்ல வேளை அது நடக்கலன்னு உங்களுக்கு புரியும். ஆ இது 2வது அறிகுறி. 3வது அறிகுறி என்னன்னா, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும். இது கூட ஈஸியா கடந்து போயிரும். இது எல்லாமே நல்லதுக்கு தான். அப்படின்னு ஒரு குரல் ஒரு மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த நம்பிக்கையே ஒரு பெரிய அருள் தான் உங்களுக்கு. அது 3வது அறிகுறி. 4வது அறிகுறி என்னன்னா, உங்க மனசுல நல்ல எண்ணங்கள் அதிகமா வர ஆரம்பிக்கும். யாருக்காவது உதவணும், தவறு செய்யக்கூடாது, நல்ல மனிதனா வாழணும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருந்தா, அது ஆன்மீக அ வளர்ச்சியோட ஒரு மிகப்பெரிய அறிகுறி. 5வது அறிகுறி. பிரார்த்தனை பண்ண பிறகு பிரச்சனை உடனே தீரலனாலும், மனசுக்கு ரொம்ப தெளிவு கிடைக்கும். என்ன செய்யணும்? அடுத்ததா என்ன முடிவு எடுக்கணும்? அப்படின்ற புரிதல் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அதுவும் கடவுள் காட்டுற வழி தான் அப்படின்னு நீங்க நம்புவீங்க. அடுத்து 6வது அறிகுறி. கஷ்டங்கள் உங்களுக்கு உடைக்காம, உங்கள இன்னும் வலிமையாக்கும். முன்னாடி சின்ன விஷயத்துக்கே கவலைப்பட்ட நீங்க, இப்ப எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அத தைரியமா எதிர்கொள்வீங்க. அந்த தைரியம் சாதாரணமா கிடைக்கிறது கிடையாது. 7வது அறிகுறி. இதுதான் ரொம்ப மிகப்பெரிய அறிகுறியே. எத்தன சோதனைகள் வந்தாலும் கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு குறையவே குறையாது. அதுதான் மிகப்பெரிய அறிகுறி. ஏன்னா, நம்பிக்கை இருக்கிற இடத்துல பயம் தானாவே குறையும். பயம் குறையிற இடத்துல தைரியம் தானாவே வரும். தைரியம் வர்ற இடத்துல வெற்றி தானாவே வர ஆரம்பிக்கும். அதனால நண்பர்களே, இந்த 7 அறிகுறிகள் உங்க உங்கள்ல எத்தன பேருக்கு இருக்கு? அத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. எல்லாரும் கீழ நம்ப முருகர், ஓம் முருகா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அல்லது உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ அத கமெண்ட் பண்ணுங்க. கடவுளோட அருள் உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். ஓம் சரவண பவ. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திப்போம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.